இன்னைக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை ஒரு கேரளா டாக்டர் அவங்களுடைய பதிவில் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் முடி பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் ஆயில் பற்றி தான் அவங்களுடைய பதிவில் சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ 100 ml அளவு தான் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குங்க ஹேருக்கு உண்டானது. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த செம்பருத்தி பூவை இந்த ஹேர் ஆயிலில் சேர்க்கும் போது நம்மளுடைய முடிகள் நல்லா நீளமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாழைங்க. கத்தாழையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். அதே மாதிரி முடிகளில் இருக்கிற ஸ்வெட்னஸ் எல்லாம் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முடி ஷைனிங்காக இருக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி முடி நல்லா வளர வைக்குங்க. நீண்ட நாள் முடி வளராமல் நம்மளுக்கு ஸ்கேல்பெல்லாம் அப்படியே இருக்கும்போது கூட அந்த நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரீக்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த நெல்லிக்காய் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை நல்ல கருமையாக மெயின்டைன் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் தான் நெல்லிக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே இயற்கையான பொருட்கள் தான். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, சளியும் பிடிக்காதுங்க. ஏன்னா நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேரை நல்லா கருமையாகவே என்றைக்குமே வச்சுருக்குங்க. அந்த விதமான ஒரு பவுடர் தான் இன்னைக்கு இந்த ஹேர் ஆயிலில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காவையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் ரோஸ்மெரிங்க. இந்த ரோஸ்மெரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவி செய்யும். அதனால நான் 1 டீஸ்பூன் அளவு ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். தண்ணி எல்லாம் ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம இரும்பு கடாயில் செய்யும் போது தான் 100% பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த அயனும் சேர்ந்து அந்த ஆயிலில் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கான விஷயங்கள் நிறையவே கிடைக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் இதில் வலிச்சு போட்டுறேன். இதில் நான் 100 ml தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த பொருட்களும் சேர்ந்து நம்மளுடைய ஹேருக்கு சூப்பரான ஒரு போஷாக்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சு எடுத்த உடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் அந்த எண்ணெயில் இதை போட்ட உடனே ஒரு சடசடன்னு சத்தம் வருங்க. இந்த சடசடப்பெல்லாம் ஃபுல்லாக அடங்கணும். நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சிற பதம் ரொம்பவே முக்கியங்க. நம்ம எவ்வளோதான் எண்ணெய்கள் காய்ச்சி யூஸ் பண்ணாலுமே அதை கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு 100% பயன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைச்சிருங்க. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த நுரை எல்லாமே நம்மளுக்கு அடங்கணும். அது வரைக்குமே எண்ணெயை நம்ம காய்ச்சி எடுக்கணும். நம்ம சாதாரண பொடிகளை போடும்போது இந்த அளவுக்கு நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இப்போ நான் சொன்ன முக்கியமான பொருள் அதுதாங்க கரிசலாங்கண்ணி பவுடர். இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படிங்கிறது பிரிங்காஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் டையாக இருந்தாலுமே சரி, இந்த கரிசலாங்கண்ணி ஒன்று மட்டுமே போதுங்க. நம்மளுடைய முடியை கருன்னு நீளமாக வளர இது ரொம்பவே உதவியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், திருப்பி நான் வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பொடி போட்டோம் இல்லையா, பொடி போய் அடியில் தங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டுமே நல்லா கருகருன்னு கருப்பாயிடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் சைடெல்லாம் எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்ச உடனே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு உங்களுக்கு சைடில் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு அந்த நுரை வந்து அடங்கி நடுவில் மட்டுமே நுரை வர இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போதும், இது 15 நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகுங்க. நம்ம அவசரப்பட்டு வந்து எண்ணெயை வந்து சரியாக காய்ச்சாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% ஹேர் ஆயிலோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் வந்து ஹேர் ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவில் வந்து நீங்கள் அதிகம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம விவரமாக சொன்னால் தான் நம்ம கமெண்ட்டில் எந்த ஒரு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டி இருக்காது. அதே மாதிரி என்ன காய்ச்ச தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க, ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்கிற விதத்தை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அவங்களுக்கு வந்து டவுட்டே வராது இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஒரு பொருளோட நன்மைகளும் தெரியணும். நான் சும்மாவே இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லி ஹேர் ஆயில் வந்து காய்ச்ச முடியாது. இப்போ பாருங்கள், சைடில் எல்லாம் பாருங்கள், அந்த இது வந்து சடசடப்பு அடங்கிட்டு வந்திருக்கு, நடுவில் மட்டுமே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் அதுவும் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்து எண்ணெய் சரியான பதத்தில் காஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 கருவேப்பிலை அதில் போடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கருவேப்பிலை ஆயிடும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு 12 மணி நேரம், அதாவது இப்போ காலையில் காய்ச்சினீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இல்லை நைட்டு காய்ச்சினீங்க அப்படின்னா காலையில் வரைக்கும் அப்படியே இரும்பு கடாயிலே விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டாமல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் நம்ம பொடிகள் போட்டிருக்கோம். எல்லா பொருட்களுமே திப்பியாக தான் இருக்கும் இல்லையா, அதை தலையில் அப்ளை பண்ணிக்க முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டிடலாம். இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. இதை ஒரு நாள் நீங்கள் வந்து ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 hours தலையில் வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும், இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வேஸ்டேஜ்லையும். அதனால் இதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிருங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு நம்ம முடிகளுக்கு வந்து நிறைய சத்துக்களை கொடுக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கருன்னு ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ஹேர் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு 2 hours வச்சுருந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. என்னங்க, ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா. இந்த ஹேர் ஆயிலை நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த கொஞ்சம் பொருட்களை மட்டும் இல்லைங்க, நிறைய பொருட்களை போட்டு நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நிறைய இயற்கையான பொருட்களை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே வந்து பதில் சொல்லுவாங்க எப்படி வாங்குறது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்களும் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.